நம்ம coreldraw parlor visiting card எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். இந்த இடத்துல போய்ட்டு இங்க ஜப்பானீஸ் business cornerக்கு அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இத லேண்ட்ஸ்கேப்ல வெச்சுக்கோங்க. வெச்சோனா நமக்கு வந்து விசிட்டிங் கார்டு சைஸ் வந்து வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துட்டு இது ஃபுல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம Black கலர் கொடுத்துப்போம். அவுட்லைன் வேணாம்னு கொடுத்துப்போம். இப்போ இங்க வந்து பிக்சர் ஒன்னு வைப்போம். இம்போர்ட்ல போய்ட்டு நம்ம பிக்சர் எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டோம். இத அப்படியே காப்பி எடுத்துக்கிட்டு போட்டோ பெயிண்ட் இருக்குல கோரல் போட்டோ பெயிண்ட் அதுல போய்ட்டு இங்க பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தா நீங்க வந்துடுச்சா இத நம்ம இப்படி பெருசா பண்ணிட்டு இங்க போய்ட்டீங்கனா மேஜிக் வார்ட் பிரஷ்னுக்கு அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க மைனஸ்ல வச்சிட்டு இங்க இப்படி ஒரு கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண உடனே இந்த போட்டோ மட்டும் நம்ம செலக்ஷன் ஆயிடுச்சா இப்போ அட்ஜஸ்ட்ல போய்ட்டு நமக்கு பிரைட்னஸ் வேணும்னா பிரைட்னஸ் வெச்சுக்கோங்க. நான் லைட்டா பிரைட்னஸ் வெச்சுப்போம். வெச்சிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இத கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி எடுத்துக்கிட்டு இந்த coreldraw வச்சிருக்கோம்ல இத வந்து கண்ட்ரோல் V ன்னு கொடுத்துருங்க. நமக்கு போட்டோ வந்துருச்சா இத சின்னதாக்கிட்டு இப்படி வெச்சிட்டு இந்த ஒரிஜினல் பிக்சரை நம்ம delete பண்ணிப்போம். இப்போ இத வந்துட்டு இப்படி மிரர் கொடுத்துப்போம். மிரர் கொடுத்துட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்துட்டு கரெக்ட்டா இந்த இதுக்கு கரெக்ட்டா இப்படி வெச்சுப்போம். இப்போ இப்படி வெச்சாச்சா இங்க வந்துட்டு லோகோ ரெடி பண்ணுவோம். இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே இந்த டிசைன் வந்து பண்ணி வச்சிருக்கோம். இது இந்த வீடியோ வந்து இந்த பார்டர் எப்படி போடலாம்னு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். அதுல அந்த வீடியோல இந்த பார்டர் எப்படி போடுறதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி கொடுத்துட்டு நம்ம இங்க எடுத்து வந்து கண்ட்ரோல் V கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இப்போ இத சின்னதாக்கிப்போம். இங்க பியூட்டி அண்ட் ஸ்பான்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கோமா இந்த ஹேண்ட் புட் சைடு அப்பனுக்கு அதை இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் இருக்குல இங்க இருக்கிற கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த பியூட்டினுக்கு அதுக்கு கொடுத்துருங்க. கொடுத்தா நமக்கு இங்க கலர் வந்துருச்சா கம்பெனி நேம் வந்துட்டு நம்ம delete பண்ணிரோம். delete பண்ணிட்டு இந்த பியூட்டி அண்ட் ஸ்பாவை இங்க எடுத்துட்டு வந்துட்டு இப்படி வச்சிரோம் கரெக்ட்டா. நமக்கு இந்த டிசைனை வேணும்னா நம்ம கொஞ்சம் இப்படி கீழ இறக்கிக்கலாம். இதை இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு இது நம்மளே பண்ணதுனால நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். இப்படி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இந்த பியூட்டி அண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குல இதுக்கு இன்டராக்ஷன் ஃபில் டூல் வச்சிட்டு நம்ம இந்த கலரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம கலர் கொஞ்சம் கோல்ட் வரது மாதிரி இந்த மாதிரி நம்ம லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு அந்த கோல்ட் கலர் மாதிரி இருக்கா. இப்போ இது எல்லாத்தையுமே ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இத அப்படியே சின்னதாக்கிட்டு இங்க இப்படி வெச்சுப்போம். இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த கவுண்டர் டூல் போயிருங்க. கவுண்டர் டூல் போயிட்டு இதுக்குள்ள இப்படி ஒன்னு விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல 2 ன்னு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இங்க 2 வந்துருச்சா இத ரைட் கிளிக் பண்ணிட்டு break apart கொடுத்துட்டு ungroup கொடுத்துருங்க. இந்த சிமெண்ட் கலர்ல இருக்குல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஹேண்டி புட் சைடு அப்புறம் இங்க எடுத்து வந்துட்டு இந்த சிமெண்ட் கலருக்கு இத கொடுத்துருங்க. அவ்வளவுதான் நமக்கு கோல்ட் பார்டர் வந்துருச்சா. இப்போ திருப்பி இந்த விசிட்டிங் கார்டுக்கு இந்த உள்ள இருக்கிற கலருக்கு Black கலர் கொடுத்துருவோம். அவ்வளவுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு இப்போ டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே கண்ட்ரோல் C கொடுத்து அப்படியே கண்ட்ரோல் V எடுத்துக்கிட்டு இங்க சைடுல வச்சுப்போம். பேக் சைடே இப்போ ரெடி பண்ணுவோம். எடுத்தாச்சா இப்போ இந்த போட்டோவை நம்ம delete பண்ணிடுவோம். delete பண்ணிட்டு Black கலர் பாக்ஸையும் delete பண்ணிடுவோம். இந்த கோல்ட் பாக்ஸை வந்துட்டு இப்படி சின்னதாக்கிட்டு இங்க தனியா வச்சுப்போம். வெச்சிட்டு இந்த சிம்பல் இருக்குல இந்த சிம்பலை குட்டியாக்கி இங்க வச்சிருவோம். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்தோம்ல இந்த பாக்ஸை வந்துட்டு இங்க வச்சுப்போம். இங்க இப்படி வச்சிட்டு இத இப்படி பெருசாக்கி விட்டுருங்க. இங்க வந்துட்டு நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு இங்க போட்டோஸ்லாம் வச்சிட்டு நம்ம டிசைன் பண்ணுவோம். இப்போ இந்த பாலிகான் டூல் இருக்குல அந்த பாலிகான் டூலை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்க வந்துட்டு 6 ன்னு வெச்சுப்போம். 6 ன்னு வெச்சிட்டு இந்த கவுண்டர் டூல் இருக்குல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள இப்படி ஒன்னு விட்டுக்கோங்க. நமக்கு ஒன்னு தான் வேணும். வெச்சிட்டு நமக்கு என்ன சைஸோ அந்த சைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. நம்ம வந்து 1.0 வச்சிருக்கோம். வெச்சிட்டு இத ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரேக் கவுண்டர் அபார்ட்னு கொடுத்துட்டு இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்மார்ட் ஃபில் டூல் இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு இங்க நடுவுல இப்படி கிளிக் பண்ணிருங்க. இந்த ஆட்ரிபியூட் சைடு அப் இருக்குல அதை இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த கலரை இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த உள்ள இருக்குல அதுக்கு இப்படி கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தாச்சா இது எல்லாத்தையும் இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு அவுட்லைன் வந்து வேணாம்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க இத கரெக்ட்டா இங்க எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. இத இப்போ கண்ட்ரோல் D ன்னு கொடுத்துட்டு இங்க எடுத்து வந்துட்டு இப்படி வெச்சுக்கோங்க. இதுவும் சைடா அப்படி இருக்கிற மாதிரி கரெக்ட்டா இந்த பார்டர் கிட்ட வந்துட்டு இப்படி இருக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க. இத அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு இத இந்த சைடுல வெச்சுக்கோங்க. இப்போ இது ஒண்ணுத மட்டும் செலக்ஷன் பண்ணிட்டு கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு இதுகிட்ட இப்படி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா வச்சாச்சா வெச்சிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ள வர மாதிரி நம்ம இத கரெக்ட்டா இப்படி சின்னது பண்ணி வெச்சுப்போம்.
இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி வச்சாச்சா. இப்போ இதுக்குள்ளே நம்ம பிக்சர் வைக்க போகிறோம். ஒரு 5 பிக்சர் வந்துட்டு நம்ம போய் இம்போர்ட்டில் போயிட்டு எடுத்துப்போம். சரியும் நம்ம இங்கே போட்டுப்போம். செலக்ட் பண்ணியாச்சா. இப்போ இந்த பிக்சருக்குள்ளே இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சைட்னு சொல்லிட்டு இந்த பிக்சருக்குள்ளே வச்சுப்போம். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப் போயிட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை அந்த மாதிரி எடிட் பண்ணி கரெக்டாக வச்சுப்போம். இப்போ கரெக்டாக வச்சாச்சா. ஃபினிஷ்னு கொடுத்துருவோம். இப்போ இதே மாதிரியே எல்லா பிக்சரையுமே இந்த 5 இதுலேயும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை அப்படியே Ctrl D எடுத்துக்கோங்க. Ctrl D எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம குட்டியாக்கிட்டு இங்கிட்டு வச்சுப்போம். இது கொஞ்சம் நல்லா இப்படி, ஏன்னா இங்கே நேம் தான் வரும். இங்கே ஷேப் டூல் இருக்குல்ல, ஷேப் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே முன்னாடி மட்டும் இதையும் மட்டும் ஷிஃப்ட் அமுக்கிட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக இங்கே வந்துட்டு இப்படி டிசைன். இப்போ நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம்ல ப்ரொப்ரைட்டர் நேம், அது வந்துட்டு இது மேலே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாயிண்ட்டு, அவங்க கொடுக்குற பாயிண்ட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களே அந்த பாயிண்ட்டு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இங்கே எழுதிப்போம். 2 தான். இப்போ இப்படி வச்சுட்டு இங்கே அட்ரஸ் எழுதியிருக்கோமா, அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழே இப்படி வச்சுப்போம். இப்போ இந்த டிசைன்ஸ் இருக்குல்ல, இந்த டிசைன் எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேடோ இருக்குல்ல, ஷேடோ வச்சுட்டு இந்த சைடில் வந்துட்டு இந்த ஃப்ளாட் பாட்டம் லெஃப்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க ஷேடோ. இப்போ நமக்கு அது அழகாக தெரியுதா. அவ்வளோதான், நம்மளோட பியூட்டி பார்லர் விசிட்டிங் கார்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு.